கடகராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் அதிசார வக்கரமடைந்துள்ளார். இது என்னென்ன தாராபலன்களை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, புனர்பூசம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தாரையாகவும், பூசம் நட்சத்திரம் இந்த 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிமைத்திரத்தாரியாகவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மைத்திரத்தாரியாகவும் வருகிறது. இப்படி வருவது இப்போ ஜென்மத்தாரை நல்லதா, மைத்திரத்தாரை நல்லதா, அதிமைத்திரத்தாரை நல்லதா? ஜென்மத்தாரை யார்? புனர்பூசம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள். அதிமைத்திரத்தாரை யார்? பூசம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள். மைத்திரத்தாரை யாருக்கு? ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திர அதாவது குரு பகவான் அதிசாரம் பெற்று அங்கே வக்கரமடைந்துள்ளார். இந்த வக்கர காலத்தின் பலன்களை எப்படி பார்ப்பது அப்படின்னா, பொது பலன்களாக பார்த்தால் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இணைத்து பார்த்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இதையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது அதில் வரக்கூடிய நன்மையான அதிர்ஷ்டத்தையும் உண்மையான யோகத்தையும் நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.